ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பழனி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கோங்க. என்னடா குதிரை வண்டி எல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவிலுக்கு போறதுக்கு இந்த குதிரை வண்டியில போகலாம், ஷேர் ஆட்டோல போகலாம், மினி பஸ்ல போகலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவில் போற வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் நம்ம கோவில் போகும். போற வழியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல்ஸ் எங்க இருக்கு, லாட்ஜஸ் ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 2 கிலோமீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு கோவில் இருக்கும். ஸோ போற வழி ஃபுல்லாவே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து ஸ்டேஷன் பக்கத்திலேயே டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆப்போசிட்ல பேக்கரி இருக்கு, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு அங்க போட்டிருக்காங்க பாருங்க போர்டு, அருள்மிகு பழனி ஆண்டவர் கோவில் செல்லும் வழின்னு. இதை தாண்டி நம்ம பஸ் ஸ்டாண்ட் போற வழியில தான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஸ்ரீவேல் பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லம்மா மெஸ்ன்னு இருக்கும், வீட்டு முறை சமையல்னு போட்டிருப்பாங்க. இங்க வந்து உங்களுக்கு கார்த்திக் ரெசிடென்சின்னு போட்டிருக்காங்க. தினசரி மற்றும் மாத வாடகைக்கு குறைந்த கட்டணத்தில் ரூம்கள் கிடைக்குமா. மேல நம்பர் இருக்கு பாருங்க, வேணா நோட் பண்ணிக்கோங்க. அது 9944ங்க. கிளார் அடிக்கிறதுனால சரியா தெரியல. ஏசி நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. மலையாளத்துல போட்டிருக்காங்க பாருங்க, ஏன்னா நிறைய நம்ம மலையாள மக்கள் பழனிக்கு வருவாங்க. குளிக்கும் இடம், சுடுதண்ணீர் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்க கோவில் போயிட்டு வரதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ரூம் வாடகை 400 முதல் 1000 வரை. ஏசி ரூம் வந்து 1000 முதல் 1200 வரை. மாத வாடகைகளுக்கும் கிடைக்குமா. ரூம்ஸோட பிக்சர்ஸும் போட்டிருக்காங்க பாருங்க, நல்லாவே இருக்குங்க. இதுதான் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கு. உங்களுக்கு கோவில் போறதுக்கும் ரொம்ப ஆக்சசிபிளா இருக்கும். பஸ் ஸ்டாண்டும் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஆப்பிள் ட்ரீ காட்டேஜ்னு இருக்கு. அது வந்து ரூம் 450 முதல் கிடைக்கும். ஏசி ரூம் 900 முதல் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ரூம் புக்கிங் முன்பதிவிற்கு அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துல தான். ஓகேவா, வாங்க வாங்க போவோம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. மணி 6:45 ஆச்சுங்க. இருட்ட போகுது. அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு சித்த மருத்துவ கடையும் இருக்குங்க. மலையப்ப சுவாமி வைத்தியசாலை, இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ உங்களுக்கு தேவையான சித்த மருந்துகள் எல்லாம் இங்க வாங்கிக்கலாம். நிலவேம்பு பொடி, அதுக்கப்புறம் தலைவலி, இருமல். ஸோ உங்களுக்கு என்னென்ன லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்க இயற்கை மருந்துகள் வச்சிருப்பாங்க, சித்த மருந்துகள் உள்ள இருக்குங்க கடை. ஸோ பார்வையாளர் நேரம் இங்க வந்து நீங்க சித்த மருத்துவரையும் பார்த்து ஆலோசனை பெறலாம். சரி வாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்னென்ன ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவிலுக்கு போற குதிரை வண்டி பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்லயும் இந்த மாதிரி நிறைய குதிரை வண்டி இருக்குங்க கோவில் வரைக்கும் போறதுக்கு. பழனி வந்தா இது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவஸ்தானத்தோட வேலவன் விடுதின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. தேவஸ்தானத்துக்கு நிறைய விடுதி இருக்கு. அதுல வேலவன் விடுதி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இருக்கு. இங்க பாருங்க,
ஸோ உள்ள வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க. எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்க. நிறைய கேரளா வண்டிகள் தான் நிக்குது. இங்க பழனி ஆண்டவர் சித்த மருத்துவமனையும் இருக்குங்க. ஸோ இது வந்து வேலவன் விடுதி போல அறைகள் எல்லாம் வந்து இங்க இருக்கு, ரூம்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கு நீங்க நேர்ல வந்து புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நம்பர் இருக்கும். இங்க பாருங்க, 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில், பழனி ஆண்டவர் சித்த மருத்துவமனை அண்ட் வேலவன் விடுதி ஒரே கேம்பஸ்குள்ள. நம்ம திருக்கோவில் வேலவன் விடுதி பார்த்துட்டு டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். போற வழியில உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து பழனியில பிரச்சனையே கிடையாது. எவ்ரி 100 மீட்டர்ஸ் ஒரு ஹோட்டல் இருக்கும். மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, ஹோட்டல் மயில்சாமி, தீபம் லாட்ஜ்னு இருக்கும். அதுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சில ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். கோவிலுக்கு பக்கத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். வேலவன் விடுதி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில இருக்கு. மக்களே, இப்ப நாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் சைடு இருந்து இது வந்து கோவிலுக்கு போற வழிங்க. இங்க பாருங்க, நம்ம மலைக்கோவில் சூப்பரா தெரியுது. முருகனுக்கு அரோகரா. சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே வந்து சரவண பவான்னு ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல் பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் இருக்கும். இந்த வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் தான். இங்க பாருங்க, இங்கேயும் வந்து எவ்வளவு குதிரை வண்டி நிக்குது பாருங்க. குதிரை வண்டிக, ஷேர் ஆட்டோஸ்னு கோவிலுக்கு போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சரவணபவால வந்து ஹோட்டலும் இருக்கு, லாட்ஜும் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பகவதி லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க வந்து டபுள் பெட்ரூம்க்கு 600ங்க, ட்ரிபிள் பெட்ரூம்க்கு 900, டபுள் பெட்ரூம் ஏசினா 1000 ருபீஸ்ங்க. இங்க பாருங்க, லாட்ஜ் என்ட்ரன்ஸ் இது. கீழேயே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கும். சூப்பர்ல. நம்ம சரவணபவா லாட்ஜ், பகவத் லாட்ஜுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யா பேக்கரின்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அன்னகாமு டவர்ஸ் அப்படிங்கிற ஒரு லாட்ஜுங்க. அன்னகாமு டவர்ஸ் லாட்ஜ். இது வந்து ரூம் வாடகை 800 ருபீஸ்ங்க. பரவாயில்லைங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. இங்கேயும் வந்து ஏசி நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்லயே இருக்குங்க, ஜெயம் ஹோட்டல். ஸோ இங்கிருந்து போற வழி ஃபுல்லாவே வந்து கோவில் போற வழி ஃபுல்லாவே வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் தங்கறதுக்கு. எல்லாம் வந்து நெத்தியில திண்ணீரும் மண்டையில மொட்டையுமா வந்துட்டு இருக்காங்க கோவிலுக்கு போயிட்டு. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரவணபவா, அதுக்கப்புறம் பகவத், ஜெயம் ஹோட்டல் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா இங்க பாருங்க, மூப்பனார் மண்டபம் தங்கும் விடுதின்னு இருக்குங்க. இங்க வந்து நீங்க ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும்னா வெறும் 50 ரூபால பாத்ரூம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் ஸ்டே மட்டும் பண்றீங்கன்னா 100 ருபீஸ், சிங்கிள் ரூமுக்கு 400, டபுள் ரூமுக்கு 500ங்க. இது செம்ம சீப் அண்ட் பெஸ்டா முடியும் உங்களுக்கு. பக்கத்திலேயே இந்தியா ஏடிஎம் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. டக்குன்னு கேஷ் இல்லாட்டி கூட நீங்க இங்க எடுத்துக்கலாம். பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு இங்க பாருங்க, சூப்பரா இங்க சுட சுட டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, தங்கறதுக்கு சீப் அண்ட் பெஸ்டா முடியணும்னா
பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். வேற லெவலா. ஸோ அங்கிருந்து நம்ம டுவர்ட்ஸ் கோவில் போற ரூட்ல நடந்துட்டு இருக்கோம். இங்க இன்னொரு ஹோட்டல் இருக்குங்க, என்எஸ் ஹோட்டல் அண்ட் லாட்ஜ்னு சொல்லிட்டு. அதுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமலம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, பியூர் வெஜ். இது வந்து ஸ்ரீ பாரி டவர்ஸ் லாட்ஜ் ஏசின்னு ஒன்று இருக்கு. இங்கேயும் ஏசி நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நிறைய ஆப்ஷன்ஸுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் பக்கத்துல போக போக நம்ம பழனி ஆண்டவர் மலை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க. பின்னாடி பழனி ஆண்டவர் மலை, குதிரை வண்டி. ஸோ கரெக்டா இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா நியூ திருப்பூர் லாட்ஜ்னு ஒன்று இருக்குங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான லாட்ஜ். ஐ திங்க் இங்க 1000ல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். 1200 இருந்து. இது கொஞ்சம் பிரீமியம் நியூ திருப்பூர் லாட்ஜ். இங்க பாருங்க, நியூ திருப்பூர் லாட்ஜ்ல ஹோட்டல் நலபாகம்னு ஒன்று இருக்குங்க, வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்க கொஞ்சம் பிரீமியமா ட்ரை பண்ணோம்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இங்க ஸ்டே பண்ணலாம். ஃபுட்டும் அவைலபிளா இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே சிவா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. இங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கோவில் போற வழியில இந்த மாதிரி நொறுக்கு தீனி, அதுக்கப்புறம் இந்த கயிறுகள், திருநீர், உண்டியல், இந்த மாதிரி சுவனீர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம். நிறைய கடைகள் இருக்கு இங்க பாருங்களா. சமாளையா இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி பிலிகிரிமேஜ் வரும்போது வாங்கக்கூடிய ஷாப்பிங்க்கு எல்லாமே வந்து கோவில் போற வழியில உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸுங்க. மக்களே, நியூ திருப்பூர் லாட்ஜ் சிவா லாட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தோம்னா இங்க பாருங்க கரூர் வைஸ்யா ஏடிஎம் பேங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஏசி நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இது வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் அவங்களோட திருமண மண்டபம். இங்க வந்து ரூம்ஸும் கொடுக்குறாங்க. இங்க வெளியே போட்டிருக்காங்க பாருங்க, ஏசி நான் ஏசி ரூம்ஸ். சாரி, மெயின் பிஸி ரோட்ல இருக்கும், அதனால ஃபுல் சவுண்ட் பொல்யூஷனா இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்ப கோவிலுக்கு போறதுக்கு 2 வழி பிரியுங்க. ஏன் 2 வழினா, இங்க பாருங்க, ஒரு சைடு வந்து ரோப் காரு, டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்துற இடம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சரவண பொய்கை, முடி எடுக்கிற இடம், மொட்டை போடுற இடம். அதுக்கப்புறம் திருவாவினன்குடி. ஆக்சுவலா பழனியில பாத்தீங்கன்னா திருவாவினன்குடி தான் வந்து படை வீடுகள் ஒண்ணுங்க. அது வந்து அடிவாரத்துலதான் இருக்கு. ஓகேவா. பழனி மலை மேல இருக்கிறது வந்து போகர் பண்ணின நவபாசான சிலை இருக்கிற கோவில். ஸோ நீங்க பழனி வந்தா கண்டிப்பா திருவாவினன்குடி போய் வழிபட்டுட்டு போகணும். அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த பக்கமும் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு, இந்த பக்கமும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு அல்லது ரோப் கார்ல மேல போக விருப்பப்படுவீங்க. அதனால நாம இந்த ஸ்ட்ரீட்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு, பர்ச்சேஸ்க்கு, சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துட்டு வரலாம் வாங்க. மக்களே, நம்ம கோவில் அடிவாரத்தில் இருக்கிற பார்க்கிங் அண்ட் ரோப் கார் சென்டர் போற வழியில உங்களுக்கு இங்க ஒரு திருமண மண்டபம் இருக்குங்க. இது வந்து உடுமலைப்பேட்டை சமயபுரம் ஆயிர வைசியர்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட திருமண மண்டபத்துல ரூம்ஸ், லாக்கர்ஸ், டாய்லெட்ஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் பெரிய குரூப்பா வந்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிருக்கலாம். தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே எழுதியிருக்காங்க பாருங்க. நம்பர்ஸும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னும் ஃப்ரண்ட்ல போலாம். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய சத்திரங்கள் எல்லாம் இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா ஸ்டே பண்றதுக்கு. இது வந்து நாடார் மடம்ங்க. இங்கேயும் வந்து ஸ்டே பண்றதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லாட்டி ஃபுல் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மக்களே, நம்ம அடிவாரம் போற வழியில முக்கியமான ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க.
இங்க பாருங்க, இந்த ஏரியால இருந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா பக்கம் மலையாளத்துல எழுதியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கேரளா சேட்டன்ஸ் நிறைய வருவாங்க பாலக்காடு திருச்சூர்ல இருந்து. ஸோ இங்க வந்து சூர்யா காட்டேஜ்னு ஒன்று இருக்கு, ஏகேஎம் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு, டெம்பிள் காட்டேஜ்னு ஒன்று இருக்கு. எக்கச்சக்கமா இருக்குங்க. அடுத்தடுத்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து லாட்ஜஸா தான் இருக்கு. இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரூம் கிடைக்கலன்னா கஷ்டப்பட தேவையே இல்லை. அழகா இந்த குதிரை வண்டியை பிடிச்சிட்டு கோவில் பக்கத்துல வந்துருங்க. எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அனுகிரகா காட்டேஜ், ராயல் காட்டேஜ், ஃபுல்லா காட்டேஜஸ் தான் மக்களே. காட்டேஜஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாம கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க வந்து கேசி ரெசிடென்சின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஓம் முருகா காட்டேஜஸ் இருக்கு. எவ்வளவு ஆப்ஷன்ஸுங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தேவஸ்தானத்தோட வேலவன் காட்டேஜ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில பார்த்தோம் இல்லையா. இங்க வந்து வேலவனுக்கு அடுத்து தண்டபாணி நிலையம்னு ஒண்ணு இருக்குங்க. கோவிலுக்கு சேர்ந்த நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வேலவன் ஃபெசிலிட்டி பார்த்துட்டோம். இது வந்து கோவில் அடிவாரத்தில் இருக்கிற தண்டபாணி நிலையம்ங்க, தேவஸ்தானத்தோட தங்கும் விடுதிகள். இங்க பாருங்க, அறைகள் பதிவு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாப்பாங்க. இங்க நம்ம பழனி செல்ஃபி சென்டர் வேற வச்சிருக்காங்க. வாவ், சூப்பர்ல. வெல்கம் டு தண்டபாணி நிலையம் மக்களே. இந்த ஃபெசிலிட்டி இன்னுமே சூப்பரா இருக்குங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். உள்ளேயே வந்து புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். புக்கிங் ஆஃபீஸ் போய் பார்க்கலாம். நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்க அட்வான்ஸ்டா கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பழனி வந்துட்டு அப்படியே கொடைக்கானல் போக விருப்பப்பட்டீங்கன்னா சம்மர் சீசன்ல இ பாஸ் எடுக்கணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. உள்ள இந்த மாதிரி ராஜ அலங்கார இல்லம், தண்டபாணி இல்லம் அப்படின்னு ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அறைகள் பதிவு செய்யும் இடம் இங்க இருக்குங்க. ஸோ ஆன்லைன்ல எப்படி புக் பண்றதுன்னு, ஆன்லைன்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா இன்னும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம லைவா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும்ட்டு. அன்னதான காணிக்கைகள் எல்லாம் கூட நீங்க இங்கேயே கொடுக்கலாம். தங்கரதத்துக்கும் நீங்க இங்கேயே முன்பதிவு செய்யலாங்க. ஸோ இதுதான் புக்கிங் ஆஃபீஸ் மக்களே. பஞ்சாமிர்தமும் இங்கே சேல் பண்ணுறாங்க. வாவ், ரோப் காருக்கும் இங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் போலயே. தரிசன சீட்டு மலைக்கோவில் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஓ, இங்கே இப்போ தரிசன டிக்கெட் இங்கே கொடுக்கறது இல்லையா, நீங்கள் கோவிலில் தான் போய் வாங்கணும். அன்னதான காணிக்கைகள் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தால் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ரூம்ஸ் நாட் அவைலபிள் போட்டுருவாங்க. ஸோ மக்களே, இங்கே புக்கிங் ஆஃபீஸில் கேட்டவங்க அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு இப்போது மெயின் சீசன்லலாம் வந்துட்டு கால்ஸில் பண்ண முடியாதான், நேரில் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு இன்கேஸ் இங்கே கிடைக்காட்டி பக்கத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் தேவஸ்தானம் அக்காமடேஷனே நம்பிட்டு வர வேணாம். இங்கே இல்லாட்டியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது கோவில் பக்கத்தில். ஓகேவா, நல்ல குவாலிட்டி ஹோட்டல்ஸ் இருக்கும். இது கிடைச்சிச்சுன்னா குட் அண்ட் பெஸ்ட், இல்லாட்டியும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மக்களே, நம்ம தண்டபாணி நிலையம்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. நம்ம தேவஸ்தானத்தோட இன்னொரு தங்கும் விடுதி வேலவன் பார்த்தாச்சு, தண்டபாணி நிலையம் பார்த்தாச்சு. இன்கேஸ் இங்கே கிடைக்காட்டி உங்களுக்கு வெளியே இங்கே பாருங்க, ராம்சின், அதுக்கப்புறம் ராமச்சந்திரா இன், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. இங்க லைட்ஸ் தெரியுது பாத்தீங்களா, அந்த பில்டிங்ஸ், அது ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டேக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா பட்ஜெட்லயும் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கு. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் பழனி கோவில் அடிவாரத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க ஹோட்டல் ஆலயா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு.
அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா டிஎம்பி ஏடிஎம் இருக்குங்க, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ஏடிஎம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல அருணாச்சலா இன்னும் ஒன்னு இருக்கு, கார்த்திக் மஹால். அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி மட்டும் வேணும்னா அதுவும் அவைலபிளா இருக்கு. மக்களே இப்ப நாம கோவில் அடிவாரத்தில் இருக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, ஜவஹர்ஸ் ரெசிடென்சி, கன்பத் ஹோட்டல், ஸ்ரீ கந்தா ரெஸ்டாரண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரூம்ஸே கிடைக்கல, சரி விடுப்பா நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு கோவில் சாமி கும்பிட்டு போறேன் அப்படின்னா இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் தனியா வந்து ஒரு சென்டர் இருக்குங்க சுடுதண்ணியோட. ஸோ நீங்க இங்க வந்து சீப் அண்ட் பெஸ்டா குளிச்சுட்டு காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க சூப்பரா வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம கோவில் இருக்கு, கோவில் அடிவாரம். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட்டு திரும்பினீங்கன்னா கோவில் அடிவாரம். மலை மேல நடந்து போறதுன்னா ரைட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கேபிள் கார் சென்டர் இருக்கும், வின்ச் ஸ்டேஷன். வின்ச் ஸ்டேஷன் இல்ல, கேபிள் கார். வின்ச் ஸ்டேஷன் வந்து ரைட் சைடு தான் இருக்கும், கோவில் என்ட்ரன்ஸ் பக்கத்துல. ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, தங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு, நம்ம பிலிகிரிமேஜ் ஷாப்பிங் பண்றதுக்கு. நீங்க அவதிப்படவே தேவையில்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கும். இல்ல ஒரு குதிரை வண்டியோ ஷேர் ஆட்டோவோ பிடிச்சி வந்துருங்க. மக்களே, கன்பத் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நீங்க தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு சூப்பரா பஞ்சாமிர்தம் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னா தேவஸ்தானத்தோட அபிஷேக பஞ்சாமிர்தம் நேரடி விற்பனை நிலையம் இருக்குங்க. இங்கேயே நீங்க வாங்கிட்டு மறுபடியும் நீங்க பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போறதா இருந்தா ஒரு குதிரை வண்டி ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு போய்க்கலாம். ஓகேவா? பஞ்சாமிர்தம் 20 ரூபா, 40 ரூபா, 45 ரூபா. ஸோ எல்லா பிரைசஸ்லயும் அவைலபிளா இருக்கு. உங்க பட்ஜெட் பொறுத்து நீங்க பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வெற்றிவேல் காட்டேஜ்னு இருக்கு பஞ்சாமிர்தம் சென்டருக்கு நேர் ஆப்போசிட்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் உங்களுக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு தரிசனம் பண்ண போகணும்னாலும் அதுக்கு மட்டுமான சென்டர்ஸும் நிறைய இருக்கும். இங்க பாருங்க, சென்னை ஸ்ரீ வெற்றிவேல் காட்டேஜ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுல போட்டிருக்காங்க பாருங்க, பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கூட இருக்கு. 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே அவைலபிளா இருக்கும். பக்கத்துல டிஃபன் சென்டர்ஸ் நிறைய இருக்கு, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. முருகன் படம் எல்லாம் வாங்கணும்னா கூட இங்கேயே வாங்கிக்கலாம். பொரி, கடலை, பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி ஷாப்ஸ்லயும் பஞ்சாமிர்தம் எல்லாம் விற்பாங்க. இது ஃபுல்லாவே வந்து ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கான ரூம்ஸ், சாப்பாடு, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இது வந்து கிரிவல பாதைங்க. நாம கிரிவல பாதைக்கே வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு பஸ் ஸ்டாண்டை தாண்டி வேலவன் ரெசிடென்சி பார்த்து, தண்டாயுதபாணி சென்டரையும் பார்த்து, பிரைவேட் காட்டேஜஸும் பார்த்து, லாட்ஜஸும் பார்த்துட்டு வந்தாச்சு. அட் லாஸ்ட் வி ஆர் அட் கிரிவலம் பாதை. சோ மக்களே, அங்க தெரியுது பாருங்க முருகனோட வேல், ஓம் முருகான்னு போட்டிருக்காங்க. சோ நேரா கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ரோடு திரும்பும். ஓகேவா? லெஃப்ட் சைடு போனா நான் ஏற்கனவே சொன்னால கேபிள் கார் டிக்கெட் கவுண்டர் போற வழி, இந்த சைடு வந்து கோவில் போற வழி. வின்ச் ஸ்டேஷனும் இந்த சைடு தான் இருக்கு. இங்க எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு பாருங்க. ஹோட்டல்ஸ், இந்த வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கான கடைகள் நிறைய இருக்குங்க. மக்களே, நாம இப்போ கிரிவல பாதையில லெஃப்ட் சைடு திரும்புறோங்க. ரோப்காரு, இடுமன் கோவில் எல்லாம் இருக்கிற வழி. சோ இதுதான் கிரிவல பாதை மக்களே. சோ கொஞ்சம் கிராண்டா ஸ்டே பண்ணோம்னா இங்க பாருங்க, கன்பத் கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இதுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு.
ஸோ நான் சொன்னல எல்லா பட்ஜெட்ஸ்லயும் உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு சாப்பிடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கோவிலை சுத்தியும் நிறைய இருக்கும். இன்னும் கிரிவல பாதையில போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு மெயினா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் வர்ற வழி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் ஆஃப் ரூட்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். மக்களே, நம்ம கேபிள் கார் போற சைடு பார்த்தோம். இன்கேஸ் பக்கி சர்வீஸ் வேணும்னா நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் சைடு தேவஸ்தானம் போற வழி. இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்திரலாம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, மலைக்கோவில் செல்லும் வழி. அதுக்கு பக்கத்திலேயே வந்து செப்பல்ஸ் எல்லாம் விடுறதுக்கான சென்டர் இருக்கும். ஸோ கீழே விட்டுட்டு போறதை விட நீங்க மேலேயே விட்டுட்டு போயிடலாங்க. ஒரு 5-10 ருபீஸ் கொடுத்தா கூட சேஃபா இருக்கும். விட்டுட்டு அப்படியே நீங்க வே டு ஹில் டெம்பிள்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள நேரா மலை ஏறிட வேண்டியதுதான். மக்களே, இன்கேஸ் நீங்க வந்து ஹோட்டல் ரூம் எடுக்கல அப்படின்னா அந்த பாத்ரூம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கோவில் அடிவாரத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம செப்பல் விடுற இடம் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து 100 மீட்டர்ஸ்லயே வந்து பொருட்கள் பாதுகாப்பு அறை இருக்குங்க. கிளாக் ரூம் இருக்கும் லாக்கர் ஃபெசிலிட்டியோட. இது வந்து தேவஸ்தானத்தோட கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி. இங்க நீங்க பேக் எல்லாம் போட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரலாம். ஓகேவா? நீங்க ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு டைம் இல்ல பட்ஜெட் இல்ல ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி கூட நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்து பொருட்களை போட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாங்க. நம்ம கிளாக் ரூம்ல இருந்து உள்ள வந்திருக்கோங்க. இங்க என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வடிவேலகம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இதுவும் வந்து நம்ம கோவில் தேவஸ்தானத்தோட ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் தான், லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ். ரெசிடென்ஷியல் லாட்ஜிங் இது வேணாலும் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து சண்முகா இல்லம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கோவில் அடிவாரத்திலேயே இருக்கிற ரூம்ஸுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க நேர்ல வந்து தான் பார்க்கணும். ரூம்ஸ் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, இல்லாட்டி நீங்க பக்கத்துல எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். எல்லாம் ஒரே கேம்பஸ் தான் நினைக்கிறேன். தண்டாயுதபாணி நிலையம்குள்ள வந்துட்டீங்கன்னா நிறைய விடுதிகள் இருக்கு உள்ளுக்குள்ளேயே. வடிவேல் விடுதி மட்டும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. இது வந்து கார்த்திகேயன் விடுதி. ஒவ்வொரு விடுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான ரூம்ஸ் போல. கார்த்திகேயன் விடுதி நல்லா நீட்டா சூப்பரா இருக்குங்க. இங்க கிடைச்சதுன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து கடம்பன் இல்லம். ஸோ இது ரூம்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறது வந்து வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ரூம் வேணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? கடம்பன் இல்லம்ல ஒரு மாதிரி ரூம்ஸ் இருக்கும், வடிவேலகம்ல ஒரு மாதிரி ரூம்ஸ் இருக்கும், கார்த்திகேயன் இல்லத்துல ஒரு மாதிரி ரூம்ஸ் இருக்கும். எவ்வளோ ஸ்பேஷியஸ் பார்க்கிங் ஏரியா பாருங்க. டூரிஸ்ட் வேன்ல வந்தா கூட சூப்பரா இங்க பார்க் பண்ணிட்டு நிம்மதியா நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வரலாம். இதுவும் கார்த்திகேயன் விடுதி தான். நல்லா இருக்குங்க ரூம்ஸ். தேவஸ்தானம் ரூம்ஸ் நல்ல குவாலிட்டியா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பழனி தேவஸ்தானம் போர்டு. மக்களை, அடிவாரத்திலிருந்து நேரா நாம இந்த விடுதிகள் எல்லாம் இருக்கிற ஏரியாக்குள்ள வந்தா இதுக்குள்ளேயே வந்து திருக்கோவில் முடியெடுக்கும் இடம் இருக்குங்க. ஸோ நீங்க தங்குற இடத்துலயே அழகா கடம்பன் இல்லத்துக்கு கீழே, ஓகேவா? பாருங்க, கடம்பன் இல்லம் அங்க காமிச்சல அந்த பில்டிங்ல நேரா வந்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கான ஒரு இடமும் வச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்க கோவில் போய் தரிசனம் பண்ண வேண்டியதுதான். சூப்பருங்க. முடி காணிக்கை செலுத்த கட்டணம் வேற இல்லையா, அது முக்கியமாக அறிவிப்பா போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. மக்களே, நம்ம தேவஸ்தான விடுதிகளையும் உள்ள பார்த்துட்டு வந்தாச்சுங்க. பார்த்துட்டு நம்ம அந்த புக்கிங் இடம் இருந்துச்சுல்ல அங்கே வந்தாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு டரிஃப் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. வாடகை ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நிறைய இல்லம் இருக்கு. குகன் இல்லம், கதிர்வேல் இல்லம், கடம்பன் இல்லம், எக்கச்சக்கமா இருக்கு. ஏசி நான் ஏசி எல்லாமே இருக்கு.
ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே அறைகள் பதிவு செய்யும் இடத்துல செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இருக்கவே இருக்கு நமக்கு. நான் காமிச்சல கோவில் அடிவாரத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் காட்டேஜஸ் தான். அங்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, நீங்கள் பழனி கோவிலுக்கு பிலிகிரிமேஜ் வந்தா எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, வாஷ்ரூம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கோவில் அடிவாரத்தில் இருக்கிற கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ், செப்பல்ஸ் எல்லாம் விட்டுட்டு போற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் நீங்க பழனி வரீங்கன்னா எந்தவித பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சூப்பரா ஸ்டே பண்ணிட்டு அழகா நம்ம முருகனோட தரிசனம் பண்ணிட்டு நீங்க மன நிம்மதியோட ஊருக்கு போகலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் பழனி மலை கோவிலுங்க. See you.